மோகத்தழகி தங்க 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 சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. ஆபத்தை போடு. ஏப்ப விட்டாச்சு, இலைய தொடச்சாச்சு, அப்புறம் ஆப்பம் என்ன ஆப்பம்? எந்திரிச்சு போய. இதே நாட்டாமக்காரர் மகன் சாட்ட மாணிக்க கேட்டிருந்தா அப்படியே கொட்டிருப்பிய. விஷயம் இல்லாமலா? என்னையா விஷயம்? அவரு பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்ல, மனசுலயும் தான். அவரு தாவி குதிச்சாடுற சிலம்பாட்டத்துக்கு ஏன் தகப்பன் தாயா வாத்தியாரு. அந்த நன்றியை மறக்காம நாளெல்லாம் எனக்கு காவலா இருக்காரு. அது மட்டும் இல்ல, என் பசி மறக்க தினமும் படியளக்க வராரு. அப்பா சிப்பா மைனரு, தப்பா பேசாத, போட்டதை தின்னுட்டு போ. வாங்க வாங்க. என்னது பீச்சமா வீசுது, வச்சு பிடிக்குது? கருவாடு. வீரா கருவாடா, வெண்ண கருவாடா? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உன் சின்ன வயசு தோழி என் மாமா மகன் வைரம் வந்திருக்கா. வைரம் வந்திருக்காளா? எப்படி இருக்கா? பாலிப்பா இருக்காளா? ஏலக்காத்தரம் போல? ஏலக்காயம் வாழைக்காயம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, நான் பாலாப்பம் சாப்பிடலான்னு வந்திருக்கேன், போறேங்கிறியே? பாலாப்பமா? காலாப்பம் கூட இல்ல. இல்லையா? எனக்குன்னு எடுத்து வைன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? தட்ட முடியல, வந்தவங்க தட்டுல வச்சுட்டேன். திட்டாதீங்க, இனிமே தினமும் எடுத்து வைக்கிற தேனாட்ட பாலாப்பம். சரி, இனிமே நீ நிக்க மாட்ட. ஓ, உன் வைரத்தை பாரு. இது இல்ல காபி. டேய் கராயா, நீ குடுத்திய காபி நேத்து கடல் தண்ணி மாதிரி. உனக்கு வைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு வைக்கிறீடா பாவி. கொஞ்ச நாள் கொடுத்துங்கப்பா, நான் மദ്രാஸுக்கு போய் மேலே எம்எஸ்சி படிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த படிப்பை முடிச்சிட்டு வந்த உடனே நானே தினமும் என் கையாலே உங்களுக்கு நல்ல காஃபியா போட்டு கொடுக்குறேன். ஓஹோ, நல்ல காபி போடுறதுன்னா எம்எஸ்சி படிக்கணுமா? இந்தாமா, நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நான் நினைக்கிறபடி செய். இப்படியே படிச்சுக்கிட்டே போனீன்னா பேரம் பேத்தி நான் எப்ப பாக்குறது? முதல்ல உன் கல்யாணம், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏண்டா செவா, நீ பிறந்ததுதான் பிறந்த, எனக்கு அண்ணனா பிறந்திருக்க கூடாதா? முதல்ல உன் கல்யாணம் நடந்திருக்கும். அண்ணனோ தம்பியோ. அக்கா, ஒரு விஷயம். என்ன? உனக்கு வர்ற மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு வர்ற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அப்படி ஒரு சுமாரான பையனை உனக்காக நான் பாக்குறேன். ஒரு அழகான பொண்ணை எனக்கு நீ பாரு. அழகா? இந்த ஊர்ல ஏது அழகு? இங்க இருக்கிறதெல்லாம் ராக்காயும் மூக்காயும் தானே. என்னது அப்படி கொள்ளாத சிரிப்பு, குறையாத சிரிப்பு, இல்லாத சிரிப்பு, எமைக்காத சிரிப்பு? வாடியம்மா வாயாடி, அடுக்குமொழி முத்தாய். என்னதம்மா கையில? சிவாவா சிவா, தோசை கரைச்ச ரவா. என்னடி வைரம், எப்படிடி சௌக்கியம்? ஓ சௌக்கியம் தான் என் சௌக்கியம். இந்தா மருதாணியும் மஞ்சளும். மருதாணி நகத்துக்கும், மஞ்ச சுகத்துக்கும். சின்ன பிள்ளையில நாம 2 பேரும் இந்த மருதாணிக்காக சண்டை போட்டு விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 நாள் பேசாம இருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த ஞாபகம் மறக்குமா? அத்தனையும் இப்ப கிடைக்குமா? வைரம், இது சாதாரண மஞ்சள் இல்ல, காசி மஞ்சள், ராசி மஞ்சள், ஆசி மஞ்சள்னு கூட. தினமும் தேய்ச்சி குழி, சீக்கிரம் பொஞ்சாதி ஆகலாம், புள்ள கொட்டி பெறலாம். தங்கம், இப்படி படபடபடன்னு பொறிஞ்சதெல்லாம் உன்னால எப்படி முடியுது? நதிக்கு தெரியாம தாளம் பிறந்துச்சு, எனக்கு தெரியாம இந்த குணம் வளர்ந்துச்சு. ஆமா தங்கம், யாரு துணையும் இல்லாம நீயாவே வாழ முடியுதா? ஏண்டி, துணை இல்லாட்டி என்ன வீட்டுல தொடப்பு கட்டியமா எல்லாம் போச்சு? அதுக்கு இல்லடி, செடிக்கே வேலி வேண்டியது இருக்கே, ஒரு பொண்ணுக்கு வேண்டாமா? தூணா இருந்த எங்க அப்பா போனாரு, தோரணமா இருந்த எங்க அம்மா வாடி விழுந்தாங்க. காணாத ஊருக்கு கையால நடந்தேன், பயணமோ தூரம், படவோ ஓட்ட. இதுக்கு நடுவே துடுப்பா இருந்த சொந்தமெல்லாம் போச்சு. இப்ப நான் நெருப்பா இருக்கேன். என்னமோ வாழ்ந்துட்டேன், எப்படியோ வாழ்ந்துட்டேன். என் கதை தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. அங்க சாப்பாட்டுக்கு ஒரு காக்கா கூட்டமே காத்துட்டு இருக்கோம். அரேண்டி வைரம், தங்கம் சாப்பிடாம போறியே, ஏண்டி கூப்பாடு போடுற? சாப்பாட்டு கறிக்கு சாப்பாடா? அரேண்டி அங்க வந்துச்சு, தாளம் போட்டுச்சு, திரும்பி போயிடுச்சு, திரும்பி. தம்பி, அது உனக்கு வராது, அது திரும்பி போயிடுச்சு. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தாளத்துக்கு இளநீ அதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அப்படிங்களா? சொல்லுங்க. நம்ம மாணிக்கத்துக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு என்ன? இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? உங்க மாதிரி கௌரவமான குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணத்தை முடிச்சுட்டா போகுது. சுப்பையாம்பலம், ரொம்ப சந்தோஷம். இப்ப கொண்டு வர சொல்லுங்க இளநிய. ரங்கா, நல்ல இளநீ கொண்டாடா.
எப்படிடா? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி இறங்குடா கொஞ்சம் இறங்குடா. பொழப்பு கட்ட பசங்களா பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறாங்க. வயசு வந்த கழுதைங்க அக்கம் பக்கம் பார்க்கணும். பார்த்து மாதிரி கத்திக்கிட்டே குளிச்சா போங்க. அழுக்கு குறைஞ்சா ஆள் குறைஞ்சிருவீங்க. போங்க போங்க. பாத்தியாடி அதிகாரம் தூள் பறக்குது. முறை பொண்ணாச்சே, குறை சொல்ல விடலாமா? அவர்கிட்டயே 1000 குறை இருக்கு. என்னடி குறை? முன்ன பிடிவாதம், ஏட்டிக்கு போட்டி, எல்லாத்துலயும் எடக்கு, ஒரே முரடு. அவர் முரடம் தாண்டி, ஆனாலும் முத்து கால் சதங்கத்தான் பாப்பாரு, கன்னி முகம் பார்க்க மாட்டாரு. சுருக்கமா சொன்னா அவர் அரைச்சாலும் சந்தனம், இறைச்சாலும் குங்குமம். என்னடி அவ்வளவு தூரம் பாராட்டுற? தேராட்ட இருக்கிற உனக்கு மாலையிட போறவரை நான் பாராட்டாம இருக்க முடியுமா? இரு இரு, உன் கொட்டை தடக்கிறேன். தங்கம், எனக்கு வர்ற மாப்பிள மாதிரியே உனக்கும் பா. உனக்கு ஒரே சொந்தக்காரியா இருந்து ஸ்ரீதனத்தோட வழி அனுப்பி வைக்கிறேன். சரியா? வைரம் சொன்னா சரிதான், ஓ வார்த்தை அவள் புரிதான். சுத்த அயோக்கியத்தனமால இருக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சுப்பையாம்பலம் மகளை இந்த மாணிக்கம் பயலுக்கு கட்டி வைக்க விடலாமா? அதனால என்னடா இப்போ? அதனால என்னவா, இந்த ஊர்ல உங்களையும் சேர்த்து 3 பேர் தான் பெரும் புள்ளிங்க. ஒன்னையும் சேர்த்துக்கணும்யா. என்னங்க நீங்க தமாஷா பேசிக்கிட்டு? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்களை சின்ன மனுஷன் ஆக்கி விடுவாங்களே. அதனால அவங்க 2 பேரை ஒண்ணு சேர விடாம நீங்களும் சுப்பையாம்பலமும் ஒண்ணு சேர்ந்துட்டா முடியுமாடா? ஏங்க முடியாது. இந்த மாணிக்கம் பயிரை விட நம்ம தம்பி சிவா எதுல குறைச்சலு? அவனுக்கு இவனுக்கு ஏணி வச்சால் எட்டார். அதனாலதான் சொல்றேன், அவரோட மகளை உங்க மருமகளை ஆக்கிக்கிட்டா உங்க செல்வாக்கு இன்னும் சுவைன்னு மேல ஏறி போயிடுங்க. நிஜமாவே ஏறுதுடா ஸ்வயேன்னு. என்னடா முத்துத்தோடா? ஆமாமா. இதை எடுத்துக்கிட்டு வயிறு வீட்டுக்கு போறியோ? ஆமாடா. ஏண்டா நீதான் அங்க போனா உன்னை படிக்காதவன்னு கேள்விப்படுறாங்க. அப்புறம் ஏண்டா அங்க போற? என் படிப்பை பத்தி யாராவது பேசினாங்க நான் பொல்லாதவனா மாறிடுவேன். அதுவும் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு தவசனம். எனக்கு அவமானமோ தோல்வியோ ஏற்பட்டா என்னால சலிச்சுக்க முடியாது. ஆமா, என்ன சொல்றியே? நீ மட்டும் படிச்சியா? நான் என்ன பண்றது? நான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் போனேன். வாத்தியார் வந்து எருமப்பால் திக்காவும் பசும்பால் தனியாவும் இருக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், எரும மாட்டை கொட்டாயில கட்டி வச்சிருந்திருப்பாங்க, பசு மாட்டை மலையில நனைய விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, பால் கெட்டு போயிடாம இருக்கிறதுக்கு என்ன வழி பண்றதுன்னு கேட்டார். கறக்காம விட்டுறது நல்லதுன்னு. இது ஒரு பதிலா? அட போட, வாத்தியார் கேட்கிறாரு 2 2 எத்தனைன்னு கேட்டாரு. இது கூட தெரியாத வாத்தியார்கிட்ட படிச்சா நமக்கு படிப்பு வராதுன்னு வந்துட்டேன். அதோட படிப்பு முடிஞ்சு போச்சு. ஆவா. ஏன் பெரியப்பா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? சுப்பையாம்பல மகளை மாணிக்க தரையில் சொன்னார்ல? ஆமா. இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏன்? உனக்கு ஜாதகத்துல புள்ள பாக்கியம் இல்லையா? எவன் சொன்னது? உன் தாய் மாமா வேறு சொல்லி இருக்கான். உனக்கு பெண் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவன் மகனுக்கு கேட்டிருக்கான். தாய் பிள்ளைகளுக்குள்ள இவ்வளவு பொறாமை இருக்கு, நான் பொண்ணு தர முடியாதுன்னு சுப்பையாம்பலம். அந்த மாமனை போய் என்ன செய்தின்னு கேட்டு வர. அப்பா, நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. எதுவும் குடுக்கலனாலும் பரவாயில்ல, கெடுக்க கூடாது. நீயா எங்கேயோ போய் ஏதோ சொன்னீங்களாமே? என்னத்த சொன்ன? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவர் ஞாபகப்படுத்துறது இருக்கட்டும், நீங்க மறந்துட்டீங்களா? எதை? ஏதோ பதிலுக்கு பதில் தரேன்னு சொன்னீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அது இல்லைங்க, நான் வாட்சி கொடுத்தா பதிலுக்கு நீங்க என்னமோ தரேன்னு சொன்னீங்களே, மறந்தாச்சா? மறக்க மாட்டேனே. இதோ முத்துத்தோடு ஏன் படசே? இல்லைங்க, பிரசன்டேஷன். ஏதோ ஒண்ணு விடு. இதா ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய பிரசன்டேஷன். ஏமா, இவனுக்கு போய் இந்த கடிகாரத்தை கொடுத்திய, இத வச்சுக்கிட்டு இவன் என்ன செய்வான்? டிக்கு டிக்கு டிக்குன்னு சத்தம் கேட்பாரு. உங்களுக்கு என்னப்பா? ஏமா, மணியே பார்க்க தெரியாதவனுக்கு கடிகாரம் என்னத்துக்கு? யாருக்கு மணி பார்க்க தெரியாது? கால வெயில் எங்க வீட்டு சின்ன மோட்டல விழுந்தா 7 மணி, முகப்பு தூள்ல விழுந்தா 9 மணி, தாழ்வாரத்துல விழுந்தா 11 மணி.
கூரை மோட்டில் விழுந்தா 2 மணி. ஆஹா, வெயிலே விழுவல, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன செய்வேன்? ஏன் வெளியே போறேன்? வீட்டுக்குள்ளே இருப்பேன். தொந்தரவு இல்ல. கடிகாரத்தை ஏன் கட்டுற? இப்ப என்ன மணி பாரு. சொல்ல முடியாது. அந்த கடியாரம் 15 நிமிஷம் ஸ்லோவா போகுது. எங்க திருப்பி சரியா வை பாப்போம். திருப்பி தானே வைக்கணும். இப்ப என்ன சொல்ற? நல்ல பழக்கம் இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்காம வேற என்ன செய்யறது? இந்த காலத்துல டயம் கூட பார்க்க தெரியாம ஒருத்தன் இருக்கானேன்னு தான். நான் படிக்கலைன்னு மட்டும் குத்தி காட்டாதீங்க. அவர் படிக்கலன்னு என்னப்பா, நல்லா படிச்சவளா பாத்து கட்டிக்கிட்டா போகுது. நல்லா படிச்சுவா, வருவா அடுத்த ஜென்மத்துல. இந்த ஜென்மம் இப்படியே போக வேண்டியதான். Don't insult it. It's a bad habit. சொல்லி பன்சே திட்டுறா தமிழ்ல திட்டா, இங்கிலீஷ்ல திட்டுறா. மண்ணு ரொட்டின்னு தமிழ்ல திட்டுறா மாப்பிளைய. அப்பா, மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சிட போகுது. அப்ப நிஜமாவே நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது வந்துடும். ஏன் கொடுத்தானா? என்கிட்ட அழகு இல்லையா, பணம் இல்லையா, படிப்பை தவிர என்ன இல்ல? இது ஒண்ணு போதாதா? மாடு பிடிக்கிறவனுக்கும் கோழி சண்டை விடுறவனுக்கும் படிச்சவன் எவன் கழுத்தை நீட்டுவான்? கழுத்த நீட்டு வா, கழுத்த நீட்டு வா. உன் அக்காலையே கழுத்து நீட்ட வைக்கிறேன்டா. உன் மகளையே கழுத்து நீட்ட வைக்கிறேன். அது உங்களால முடியுமா? ஏன் முடியாது? வெறுங்கை வெத்திலே ஆகாது. வெறும் வாய் வார்த்தையினால காரியம் முடிஞ்சிடும். முடிக்கிறேன். ஆமா, இன்னும் 15 நாள் உனக்கு கெடு. அதுக்குள்ள உன் மகளை நீயா எனக்கு கட்டி வைக்கல, என்ன செய்வீங்க? உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அதனால என்ன நடந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். என் அம்மா மேல சத்தியம். என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு சபதமே பண்ணிருக்காரு. அதோட உன் மாமன் அவன் தானே, நீ சாதாரணமா சொல்லிட்ட. எங்க அப்பா என்ன அவர்கிட்ட இருந்து தப்ப வைக்க பெரியம்மா வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. அதுவும் இன்னைக்கு ராத்திரியே குறுக்கு பாதையில தென்னந்தோப்பு வழியா அனுப்ப போறாங்க. கூட என் துணைக்கு தம்பியும் 2 அடியாளுங்களும் வரப்போறாங்க. ஏண்டி, இது ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ சொன்னாதானே தெரியும். அவரோ முரடு. இது எதுல போய் முடியுமோ தெரியல. நல்லதா முடியும், எல்லாம் விடியும். போய் கோலத்தை முடி. என் கோத பொண்ணுக்கு கோலத்தை முடிக்க தெரியலையா? நான் முடிச்சு காட்டுறேன், வா.